சப்ஜா விதைகளும் சியா விதைகளும் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் வாங்க. சப்ஜா விதைகளும் சியா விதைகளும் பார்க்க ஒரே மாதிரி தோன்றினாலும் அவை உடல்ல பல வேலைகளை வித்தியாசமா பண்ணுது. பார்க்கும்போது சப்ஜா விதைகள் முழுக்க கருப்பு நிறத்திலையும், சியா விதைகள் சாம்பல் நிறத்துல மற்றும் கருப்பு போன்ற வெள்ளை நிற புள்ளிகள் கொண்டும் இருக்கும். சப்ஜா சீட்ஸ் உடலுக்கு குளிர்ச்சி தரும் தன்மை கொண்டது. அதனால தான் அதை பெரும்பாலும் கோடை காலத்துல பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன் அல்லது கட் ரிலேட்டட் பிரச்சனை ஏதாவது இருந்தா நீங்க கண்டிப்பா சப்ஜா விதைகளை யூஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். அதே நேரத்துல சியா சீட்ஸ் நீங்க இயற்கையாவே அதிக ஃபைபர் கண்டென்ட் கொண்டனாலையும் நேச்சுரல் இருப்பதால வருடம் முழுவதுமே அதை நீங்க பயன்படுத்தலாம். சப்ஜா சீட்ஸை தண்ணீர்ல 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், ஃபுல்லா பெருசாகி வந்துடும். ஆனா சியா சீட்ஸை குறைந்தபட்சம் அரை மணி நேரம் கூடுதலாக ஓவர் நைட் சோக்கிங் பண்ண வேண்டும். இதை பயன்படுத்தும் போது சப்ஜா விதைகள் எளிதாக தேங்காய் தண்ணி அல்லது சர்பத் போன்ற பானங்கள் எல்லாம் இந்த சப்ஜா விதைகளை யூஸ் பண்ணுவாங்க. பட் சியா சீட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பவுல், ஸ்மூதிஸ், புட்டிங்ஸ்ல எல்லாம் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கட் ஹெல்த் மெயின் பண்ணணும், ப்ளோட்டிங், அசிடிட்டி இல்லாமல் இருக்கணும், கான்ஸ்டிபேஷன் குறையணும், அதோட உங்களுடைய ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும்னா சப்ஜா விதை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபைபர் இன்டேக் அதிகமாக நான் எடுத்துக்க போகிறேன், வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன், ஒமேகா 3 எனக்கு சத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சியா சீட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு சப்ஜாவும் சியாவும் ஒன்று தான் சொல்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.